கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் 9வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். தனக்கு என்ன உண்டாயிருக்கிறதாக பவுல் கூறினார்? மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும். நான் சொல்லுகிறது எது அல்ல என்று பவுல் கூறினார்? பொய். கிறிஸ்துவுக்குள் எதை சொல்வதாக பவுல் கூறினார்? உண்மையை. கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறதற்கு தனக்கு எது சாட்சியாய் இருக்கிறது என்று பவுல் கூறினார்? தன் மனசாட்சி. கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறதற்கு எதற்குள் தன் மனசாட்சி தனக்கு சாட்சியாய் இருக்கிறது என்று பவுல் கூறினார்? பரிசுத்த ஆவிக்குள். என் மனசாட்சியே எனக்கு சாட்சி கூறியவன் யார்? பவுல். பவுல் யாருக்குள் தன் மனசாட்சியே தன் சாட்சி என்று கூறினார்? பரிசுத்த ஆவிக்குள். பவுல் யாரை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே என்று கூறினார்? கிறிஸ்துவை விட்டு. பவுல் யாருக்கு பதிலாக தான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக விரும்புவதாக கூறினார்? தன் இனத்தாராகிய சகோதரர். தன் இனத்தாராகிய தன் சகோதரருக்கு என்று பவுல் யாரை குறித்து கூறினார்? இஸ்ரவேலர். எவைகளெல்லாம் இஸ்ரவேலர்கள் உடையவைகள்? புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கைகள், நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்குத்தத்தங்கள். இஸ்ரவேலருக்குரியவர்கள் யார்? பிதாக்கள். எதின்படி கிறிஸ்து இஸ்ரவேலர்களில் பிறந்தார்? மாம்சத்தின்படி. மாம்சத்தின்படி கிறிஸ்து எவர்களில் பிறந்தார்? இஸ்ரவேலரில். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்துவும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட எதற்கும் மேலான தேவன். சர்வத்திற்கும். எது அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது.
தேவ வசனம். எவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல? இஸ்ரவேல் வம்சத்தார். இஸ்ரவேலர் யாருடைய சந்ததியார்? ஆபிரகாமின் சந்ததியார். இஸ்ரவேலர் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் எவர்களல்ல? பிள்ளைகள். சோதனை கேள்வி 1. பவுலுக்கு மிகுந்த என்ன உண்டாயிருக்கிறது? ஏ நன்மைகள், பி இரக்கம், சி மனவேதனை, டி துக்கம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யாரிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று ஆபிரகாமிடம் சொல்லப்பட்டது? ஈசாக்கினிடத்தில். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று எங்கு சொல்லியிருக்கிறது? ஆதியாகமம் 21வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் யார்? மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுபவர்கள் யார்? வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள். வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள் எந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள்? ஆபிரகாமின் சந்ததி. கர்த்தர் எந்த காலத்தில் வருவார்? குறித்த காலத்தில். குறித்த காலத்தில் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் யார்? சாராள். குறித்த காலத்தில் சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பது என்ன வார்த்தை? வாக்குத்தத்தமான வார்த்தை. குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று எங்கு சொல்லி இருக்கிறதை பவுல் மேற்கோள் காட்டுகிறார்? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10வது வசனம். ரெபேக்காள் யாராலே கர்ப்பவதியானாள்? நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருப்பது எது? அவருடைய தீர்மானம். தேவனுடைய தீர்மானம் எவைகளில் நிலை நிற்பதில்லை? கிரியைகளில். தேவனுடைய தீர்மானம் யாராலே நிலை நிற்கும்? அழைக்கிறவராலே. தேவனுடைய தீர்மானம் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு எப்போது ரெபேக்காளுடனே சொல்லப்பட்டது? பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் இருக்கையில். தேவனுடைய தீர்மானம் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு
எவைகள் ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் ரெபேக்காளுடன் சொல்லப்பட்டது? நல்வினை, தீவினை. யார் இளையவனுக்கு ஊழியம் செய்வான்? மூத்தவன். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று எங்கு சொல்லியிருக்கிறதை பவுல் மேற்கோள் காட்டுகிறார்? ஆதியாகமம் 25வது அதிகாரம் 23வது வசனம். தேவன் யாரை சிநேகித்தார்? யாக்கோபை. தேவன் யாரை வெறுத்தார்? ஏசாவை. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று எங்கு எழுதியிருக்கிறதை பவுல் மேற்கோள் காட்டுகிறார்? மல்கியா 1வது அதிகாரம் 2-3 வசனங்களில். சோதனை கேள்வி 2. மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏ. பாவத்தில் இருக்கிறவர்கள். பி. ஆக்கினை தீர்ப்படைவார்கள். சி. தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. டி. உலகத்தின் பிள்ளைகள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யாரிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லக்கூடாது? தேவனிடத்தில். தேவன் யார் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பாரோ அவன் மேல் எப்படி இருப்பார்? இரக்கமாயிருப்பார். தேவன் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பவனிடம் எப்படி இருப்பார்? உருக்கமாயிருப்பார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று கர்த்தர் யாரை நோக்கி கூறினார்? மோசேயை நோக்கி. எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று கர்த்தர் யாரை நோக்கி கூறினார்? மோசேயை நோக்கி. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று கர்த்தர் மோசேயிடம் கூறியது வேதத்தில் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? யாத்திராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனம். யாரால் எல்லாம் அல்ல? விரும்புகிறவனாலும் ஓடுகிறவனாலும். விரும்புகிறவனாலும் ஓடுகிறவனாலும் அல்லவென்றால் யாராலாகும்? இறங்குகிற தேவனால். உன்னை நிலைநிறுத்தினேன் என்று கர்த்தர் யாரிடம் சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது? பார்வோனிடம். எதை காண்பிக்கும்படிக்கு கர்த்தர் பார்வோனை நிலைநிறுத்தினார்? தன்னுடைய வல்லமையை. பூமியில் எங்கும் எது பிரஸ்தாபமாகும்படி கர்த்தர் பார்வோனை நிலைநிறுத்தினார்?
தேவனுடைய நாமம் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று கர்த்தர் பார்வோனிடம் சொன்னதாக வேதத்தில் எங்கு சொல்லியிருக்கிறது? யாத்திராகமம் 9வது அதிகாரம் 16வது வசனம். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? கடினப்படுத்துகிறார். எதற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று கேட்கப்பட்டுள்ளது? தேவனுடைய சித்தத்திற்கு. தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிறவன் யார்? மனுஷன். நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லக்கூடாதது எது? உருவாக்கப்பட்ட வஸ்து. உருவாக்கப்பட்ட வஸ்து யாரிடம் கேள்வி கேட்க கூடாது. உருவாக்கினவனிடம். குயவனுக்கு எதின்மேல் அதிகாரம் உண்டு? மண்ணின் மேல். குயவன் பாத்திரத்தை எதினால் செய்கிறான்? மிதியிட்ட களிமண்ணினால். சோதனை கேள்வி 3. தேவன் யாரை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று கூறினார்? ஏ மோசே, பி தாவீது, சி ஆபிரகாம், டி ஈசாக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். குயவன் மிதியிட்ட ஒரே களிமணினால் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு பாத்திரத்தை பண்ணுகிறான்? கனமான காரியத்துக்கும் கனவீனமான காரியத்துக்கும். களிமண்ணாலே கனமான பாத்திரத்தையும் கனவீனமான பாத்திரத்தையும் செய்பவன் யார்? குயவன். தேவன் எதை காண்பிக்கிறார்? தமது கோபத்தை. தேவன் எதை தெரிவிக்கிறார்? தமது வல்லமையை. தேவன் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கினவைகள் எவை? கிருபா பாத்திரங்கள். கர்த்தர் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் எதை தெரியப்படுத்த சித்தமாயிருக்கிறார்? தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை. அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டவைகள் எவை? கோபாக்கினை பாத்திரங்கள். கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் தேவன் எப்படி இருக்கிறார்? மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய்.
தேவன் எவர்களிலிருந்து மாத்திரம் நம்மை அழைக்கவில்லை? யூதர்களிலிருந்து. தேவன் எவர்களிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார்? புற ஜாதிகளிலிருந்து. கர்த்தர் தனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை எப்படி அழைப்பார்? என்னுடைய ஜனங்கள். சிநேகிக்கப்படாதிருந்தவளை கர்த்தர் எப்படி சொல்லி அழைப்பார்? சிநேகிக்கப்பட்டவள். சிநேகிக்கப்பட்டவள் என்று யாரை அழைப்பதாக ஓசியா தீர்க்கதரிசனம் உரைத்தார்? சிநேகிக்கப்படாதிருந்தவளை. எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லுவேன் என்று வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது? ஓசியா 2வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள்? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது? ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில். இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் எவ்வளவாய் இருந்தது? சமுத்திரத்தின் மணலத்தனையாய். சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேல் புத்திரரில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் என்ன செய்யப்படுவார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் எதை நிறைவேற்றுவார்? தம்முடைய காரியத்தை. சோதனை கேள்வி 4. என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று கர்த்தர் யாருடனே சொன்னார்? ஏ மோசே, பி பார்வோன், சி ஆபிரகாம், டி தாவீது. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் எப்படி தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார்? நீதியோடே சீக்கிரமாய். கர்த்தர் எங்கு சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார்? பூமியில். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று கூறிய தீர்க்கன் யார்? ஏசாயா. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா யாரை குறித்து சொல்லுகிறான்? இஸ்ரவேலரை குறித்து. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் எங்கு சொல்லுகிறான்?
ஏசாயா 10வது அதிகாரம் 22, 23 வசனங்களில், இஸ்ரவேலருக்குள்ளே மீதியாக ஒரு சந்ததியை வைத்தவர் யார்? சேனைகளின் கர்த்தர். மீதியாக ஒரு சந்ததியை வைக்காதே போனால் இஸ்ரவேலர் யாரைப் போலாகியிருப்பார்கள்? சோதோமை போல். மீதியாக ஒரு சந்ததியை வைக்காதிருந்தால் இஸ்ரவேலர் யாருக்கு ஒத்திருப்பார்கள்? கொமோராவுக்கு. சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் என்று ஏசாயா எங்கு முன்னே சொல்லியிருக்கிறார்? ஏசாயா 1வது அதிகாரம் 29வது வசனம். நீதியை தேடாதவர்கள் யார்? புறஜாதியார். நீதியை தேடாத புறஜாதியார் எதை அடைந்தார்கள்? நீதியை. புறஜாதியாரின் நீதி எப்படிப்பட்டது? விசுவாசத்தினாலாகும் நீதி. இஸ்ரவேலர் எதை தேடினார்கள்? நீதி பிரமாணத்தை. இஸ்ரவேலர் நீதி பிரமாணத்தை தேடியும் எதை அடையவில்லை? நீதி பிரமாணத்தை. இஸ்ரவேலர் நீதி பிரமாணத்தை எதினால் தேடவில்லை? விசுவாசத்தினால். இஸ்ரவேலர் நீதி பிரமாணத்தை எப்படி தேடினார்கள்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால். இஸ்ரவேலர் எதினால் நீதி பிரமாணத்தை அடையவில்லை? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால். இஸ்ரவேலர் எதில் இடறினார்கள்? இடறுதற்கான கல்லில். இடறுதற்கானது எது? கல். தவறுதற்கானது எது? கன்மலை. சோதனை கேள்வி 5. ஒரு குயவனுக்கு எதன் மேல் அதிகாரமில்லையோ? ஏ சொந்த சிந்தனையின் மேல், பி திரிகையின் மேல், சி மண்ணின் மேல், டி பாத்திரத்தின் மேல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இடறுதற்கான கல்லும் தவறுதற்கான கன்மலையும் எங்கே வைக்கப்பட்டுள்ளது? சீயோனில். சீயோனில் எப்படிப்பட்ட கன்மலை வைக்கப்பட்டுள்ளது? தவறுதற்கான கன்மலை. யார் வெட்கப்படுவதில்லை?
கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இடறுதற்கான கல்லும் தவறுதற்கான கன்மலையுமாய் இருப்பார் என வேதத்தில் எங்கு எழுதியிருக்கிறது? ஏசாயா 8வது அதிகாரம் 14வது வசனத்தில், கல்லை சீயோனில் வைக்கிறேன் என வேதத்தில் எங்கு எழுதியிருக்கிறது? ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்தில், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் 9வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆமேன்.